மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் பலமாக முடிவுகள், அட்வைஸ் அதெல்லாம் சொல்லக்கூடிய லெவலுக்கு இருப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல நாள். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்றைக்கி இந்த விளையாட்டு வீரர்கள், இந்த கோச்சஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்ல நாள். விளையாட்டு வீரர்களில் இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட்டே பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு புதிய படிக்கல்லை தாண்டுவீர்கள். அந்த மாதிரி ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நிதி நிலைமை நார்மலாக சாதாரணமாக இருக்குது. சுப செலவுகள் நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி வந்து லாபஸ்தானத்தில் தான் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் ராசியில் தான் சந்திரனுக்கு உச்சஸ்தானம். உங்கள் வீட்டை நோக்கி தான் வந்துட்டுருக்கிறாரு. இருந்தாலுமே லாபங்கள் வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு இன்றைக்கி கிடைக்காது. அதுதான் ஒரு சேட் திங். அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க. சாதாரணமாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லாபங்கள் நல்லா இருக்குது. நல்ல நாள். ஆரோக்கியம் இருக்குது. நிதி நிலைமை சீராக இருக்கும். அண்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய முதலீடு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா அது தயவு செஞ்சு இன்னும் ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க. அப்போ தான் அந்த முதலீடுகள் வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டித்தரும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி மிகவும் சராசரியான ஆனால் நல்ல நாள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுலேயும் வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. பாக்கியஸ்தானம் உங்களுக்கு வந்து பெரியோர்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். அதாவது எப்படியாப்பட்ட பெரியவர்கள் அப்படின்னாக்கா, பெண்களாக இருந்தால் கணவனுடைய அண்ணன் மனைவி, ஆண்களாக இருந்தால் மனைவியோட வீட்டு பெரியவர்கள், அக்கா, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது மிக மிக நல்லது. முக்கியமான காரியங்கள் வந்து அவங்களோட அட்வைஸில், அவங்களோட ப்ரெசன்ஸில் இன்றைக்கி ஆரம்பித்து வைங்க. நல்லா வரும். குழந்தைகளோட கல்வி ஸ்தானம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் குழந்தைகளோட கல்வியை பற்றி நீங்கள் இன்றைக்கி ஆலோசிக்கலாம். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. நிதி நிலைமை சீராக உள்ளது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி ரப்பிங்கோடு போயிட்டு இருந்த லைஃப் வந்து திரும்ப பழைய பிரகாரம் ஸ்மூத்தாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நல்ல நீண்ட தூர பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க. நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. புதிய வரவு, புதிய வாகனங்கள்லாம் வரும். ஒரு ஆகக்கூடிய நல்ல நாள். நல்ல நிதி நிலைமை இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷமான நாள். ஆரோக்கியமான நாள். உறவினர்கள், நண்பர்கள் இவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ணிப்பீங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பொதுவான அட்வைஸ் தான். இருந்தாலும் இன்றைக்கி வந்து உங்களை அறியாமலேயே மிகவும் ஆபத்தான காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. அதனால் இந்த இளவட்ட பசங்க இவங்க அப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டாக புறப்பட்டு ரிஸ்க் எடுத்து வாகனங்களுக்கு மத்தியில் நெளிஞ்சு வளைஞ்சு போயிடலாம். அந்த மாதிரி காரியங்கள்லாம் தயவு செஞ்சு இன்றைக்கி பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. விபத்து ஏற்படும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லலை. இருந்தாலும் காஷியஸாக இருங்க. ரைட்டா? ஆரோக்கியம் நல்லா இருக்குது. முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க. பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். லேட்டாக புறப்படாதீங்க. சரியான நேரத்தில் சரியான வேலைகளை பண்ணுங்கள். நல்ல நாளாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள் இன்றைக்கி பொதுவான ஒரு நல்ல நிலைமை தான். ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களை விட வயதில் சிறியவர்களாக இருப்பவர்களுடன் ரொம்ப கண்டிப்பாக இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லா நேரத்துலையுமே வந்து மரியாதை திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ரொம்ப கண்டிச்சிங்கன்னா திடீர்னு எகிரிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மன வருத்தம், அவப்பெயர், அவமானம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி ஜென்டில் அண்டு பி கைண்ட். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நல்ல விதமாக சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனம் நார்மலாக இருக்குது. சிந்தனை, ஆலோசனை நல்லா இருக்குது. ஹெல்த் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள்
துளாராசி அன்பர்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் காமாக தான் இருப்பாங்க. அன்பயஸ்டாக டிசிஷன்லாம் எடுப்பாங்க. இருந்தாலும் பழைய தீர்க்காத ஒரு கடன், தீர்க்கப்படாத ஒரு கடன் அல்லது ஒரு வங்கி கடன், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி திடீர்னு ஒரு நினப்பு வரும். வருத்தமாக இருக்கும். அதை எப்படிரா நம்ம அடைக்க போகிறோம் அப்படின்னு தோணும். அதனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களாலெல்லாம் இந்த லோன்லாம் கொடுத்து அடைஞ்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் இந்த கவலைகளை விட்டு வெளியில் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது காலார கொஞ்சம் நடந்து போய் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு கோயில் குளத்தில் போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். திடீர்னு ஒரு தன வரவு கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது. அவசியம் இல்லாத கவலைப்படாதீங்க. கவலையினால் எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு தனம், தானியம், சாப்பாடு, நிதி, ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம். அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக, ஒன்றும் பெருசாக கடினமாக இல்லாமல் உங்களுடைய நாள் அப்படியே வழுக்கு பாறையில் போகிற மாதிரி ஸ்மூத்தாக போகும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி 4ஆம் இடத்து சந்திரன். அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவசியமில்லாத பிரயாணங்கள் இருக்கும். அதை தவிர்க்கவும் முடியாது. திடீர்னு போகிற போக்கில் பாஸ் வந்து கூப்பிட்டு நீயும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிடுவார். நீங்களும் வந்து அவர் போகிற இடம்லாம் போயிட்டு வரணும். அவர் எங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாரோ நீங்களும் தலையோடு சேர்ந்து போகிற வால் மாதிரி தான் இன்றைக்கி. கொஞ்சம் அலைச்சல்கள் அவசியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபீல் தான் பண்ண முடியும், பட் உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. மற்றபடிக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்டெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அண்டு தொழில் புரிபவர்கள் இன்றைக்கி சாதாரணமான நிதி நிலைமை. அவங்க போட்ட முதலுக்கு குறைபாடு இல்லாமல் காசு வரும். மற்றபடி ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது, மனநிலை நன்றாக இருக்கின்றது, நிதி நிலைமை சீராக இருக்கின்றது, சுகம் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல வீர தீர பராக்கிரமம், சமுதாய கண்ணோட்டம், சமுதாய சேவை, தைரியமாக போய் ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க எல்லா கிரகங்களும். அதை நல்லபடியாக பண்ணி சமுதாயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவாக ஆகிடுங்க. இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு அந்த பேர் நிலைக்கும். அந்த மாதிரியான ஒரு ராசி. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மனதிடம், மனோபலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்குன்னு யார்ட்டையும் வீண் வம்புக்கெல்லாம் போயிடாதீங்க. பொது நல சேவை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. நிதி நிலைமையும் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து தனம் வந்து கொஞ்சம் நின்று தான் வரும். தடை. வியாபாரிகளுக்கு வந்து காலையில் வந்து கடை திறந்த வாட்டி பார்த்தா டல்லாக இருக்கும். 10 மணிக்கு மேலே திடீர்னு வியாபாரம் ஆகும். திரும்ப 12 மணிக்கு டல்லாகும். அந்த மாதிரி இதே தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து காலையில் போன வாட்டி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு வேலையில் இன்ட்ரெஸ்ட்டு, நல்ல நல்ல வேலையாக கிடைக்கும் அவங்க பண்ணுறதுக்கு. ஆனாலும் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வேலைப்பளு உண்டு. நிதி நிலைமை இன்றைக்கி சுமார் தான். அதனால் ரொம்ப பெரிய செலவுகள்லாம் பிளான் பண்ணாதீங்க. இன்றைக்கி பணம் வந்துருங்கிற கற்பனையிலையும் இருக்காதீங்க. உங்கள் திட்டமிடல் தவறில்லை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடைப்பட்ட நிதி வரவு தான் இருக்குது. ஆரோக்கியம்லாம் ஜென்ரலாக நார்மலாக இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைப்பளு, அவ்வளோதான். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம். எந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னா, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் சாமான்லாம் நிறையா வாங்கும்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பரிசு கூப்பன், குலுக்கல் முறையில் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா அதில் ஒரு சின்ன ப்ரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏதோ 3ஆம் இடம், 4ஆம் இடம் அந்த மாதிரி. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது லக்கி ப்ரைஸ், கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுனாக்கா அவங்களுக்குமே ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதே மாதிரியே பெண்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது குலுக்கல் முறையில் பாத்திரச்சீட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா
அவங்களுக்கு இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு அந்த சீட்டு வர்றதோ அந்த மாதிரி, சீட்டு பணம் வர்றதோ அந்த மாதிரி சின்ன லெவல் தான், பெரிய லாட்ரி டிக்கெட் அளவுக்கெல்லாம் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது, மனது நல்ல திடமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எதிர்பாராத இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்னால் இன்றைக்கி நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக தூங்குவீங்க. வாழ்த்துக்கள்.